பைத்தியமாரி பிடிச்சிருக்கு உங்க 2 பேருக்கும். சொல்லிக்கிட்டே இருக்கேன் 2 பேரும் ஆடுங்க மாதிரி முட்டிக்கிறீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட நான் என்ன ரெஃப்ரியா இங்க? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம. என்னது இதெல்லாம்? உங்க ஃபேமிலி என்ன, நீங்க செய்யற வேலை என்ன? யாராவது பார்த்தா வாயில அடிச்சுப்பாங்க. பேசி சரி பண்ணலான்னு பார்த்தா இப்படி அடிச்சுக்கிறீங்க. இங்க பாருங்க, நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக அடிச்சுக்கிறது சொல்யூஷன் இல்லை. உட்காந்து பேசினாதான் சொல்யூஷன் கிடைக்கும். என்ன, முதல்ல மேட்டர் என்னன்னு எனக்கு முழுசா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து டிசைட் பண்ணலாம் என்ன எப்படின்னு. ஆ அப்பாடா, கூல் ஆயிட்டாளுங்க. இப்போ சொல்லுங்க விஷயம் என்னன்னு. முதல்ல நீ சொல்லு. இங்க பாருடா, உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு அடம் புடிச்சிட்டு இருக்கா. ஓ ஆமா சுப்பு, எனக்காக உங்களை விட்டு கொடுக்கறேன்னு சொன்னால. ஆ, இப்ப என்ன வந்ததா? கரெக்ட் தான். பாட்டி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நானும் பாட்டி சொன்னதை கேட்டுதான் என் மனசை மாத்திக்க மாட்டேங்கிறேன். அம்மா, பாட்டி அப்படி என்ன சொன்னாங்க? அது இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. இல்ல வேணாம். பாட்டி எனக்காக சொன்ன மாதிரி தான் எனக்கு இருக்கு. அத நான் சீரியஸா இப்ப எடுத்துக்கிட்டேன். நீதான் எப்படியோ உன் மனசை மாத்திக்கிட்டேன்னு சொன்னல. இப்ப என்ன வந்தது? அவரு எனக்கு தான் சொந்தம். பாட்டி சொன்னது என்னோட மனசை தொட்டுச்சு. அதனாலதான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். நான் ஒரு தடவை என்னோட மனசை மாத்திக்கிட்டல, நீயும் ஒரு தடவை மனசை மாத்திக்கோயேன். ஆமா, பாட்டி அப்படி என்ன சொன்னாங்க? இப்ப இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நீங்க இப்போ எதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க? சப்டைட்டில் இல்லாம கொரியன் படம் பாக்குற மாதிரி இருக்கு.